ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான புதினாக்களை வச்சு எப்படி புதினா புலாவ் செய்யலாங்கிறத பார்க்கலாம். குக்கரில் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் 1 டம்ளர் 24 கேரட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 to 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃப்ரெஷ்ஷான புதினாக்கள் 1 பங்குன்னா கொத்தமல்லி 1/2 பங்கு இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 5 to 6 பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணி இது நல்லா வதக்கி கொடுங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கை நான் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தோல் நீக்கி. இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் 1 கப், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. இது ஒரு 1/2 பங்கு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா வதக்கி கொடுங்க. தேவையான அளவு இப்போ 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அரிசியை நல்லா 20 நிமிஷம் ஊற வச்ச பிறகு அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். நல்லா இந்த மாதிரி கொதித்த பிறகு அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் உதிரி உதிரியாக இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை நல்லா கிளறி கொடுத்து ஒரு 3/4 பதம் நல்லா வெந்து வரட்டும். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலான பதத்துக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா தண்ணியும் அரிசியும் ஒரே மாதிரி ஈக்குவல் பதத்துக்கு வரும். இப்போ ஒரு 1/2 மூடி லெமன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோன்னு அப்படியே கிளறி கொடுங்க. சூப்பரான புதினா புலாவ் ரெடி. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா கிளறி கொடுத்து கொஞ்சம் நெய் விட்டு கிளறி கொடுங்க. சூப்பரான டேஸ்ட் கூட உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு புது ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.